ஹலோ, வெல்கம் டு சீசன்பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குமட்டி கீரை கடையல். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குமட்டி கீரை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். குமட்டி கீரை ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், காம்பு இல்லாமல் கீரையை மட்டும். பச்சை மிளகா 4லேருந்து 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சின்ன வெங்காயம் 10 நறுக்கி வச்சுக்கலாம். ஜீரகம் 2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 1, உப்பு தேவையான அளவு. மண்சட்டி எடுத்துக்கலாம். கீரை எப்போவுமே மண்சட்டியில் கடைஞ்சா நல்ல ருசியாக இருக்கும், அதோட தன்மை மாறாமவும் இருக்கும். சட்டியில் 1 கப் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா காஞ்சதும் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். கொதிக்கிற தண்ணியில் கீரை நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டால் போதும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். நடுவில் ஒரு வாட்டி மேலேருந்து கீழே பிரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும் எல்லா கீரையும். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். கீரை வெந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கீரை சூப் மாதிரியும் கொடுக்கலாம். 2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அப்படி சூப் மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லைனா திக்காக எனக்கு கீரை வேண்டாம், எனக்கு நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம கடைசியாக கீரையை கடைஞ்சதும் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது தாளிச்சதை எடுத்து கொட்டி கூட நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சையாக தான் சேர்க்குறோம், நம்ம அதை வதக்கலை. சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்க்கும் போது தான் கீரைக்கு நல்ல டேஸ்ட்டை சேர்த்து கொடுக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். நம்ம மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மத்து வச்சு கடையிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. கீரை கடையல் ரெடி. சாதத்தோட குமட்டி கீரை கடையல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சீசனில் மட்டும் குமட்டி கீரை கிடைக்குன்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தெந்த சீசனில் எந்தெந்த சீசன் ஃபுட் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.